1896ல ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு ஒலிம்பிக்ஸ்ல மேரத்தான் அப்படின்னா மென்னுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. விமன்லாம் ரொம்ப வீக், ஃப்ரெஜைல், சாஃப்ட்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரத்தானே வைக்காம இருந்தாங்க. இதுக்கு எல்லாரும் எதிர்த்து பேசி ஃபைனலி 1984ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் உமன்ஸ் மேரத்தான கண்டக்ட் பண்றாங்க. 28 டிஃபரண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து 50 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஆனா அந்த ஒலிம்பிக்ஸ் அப்போ மக்கள் எல்லாருமே பேசினது ஒரே ஒருத்தங்கள பத்தி தான், கேப்ரியலா ஆண்டர்சன். அவங்க தான் இந்த ஒலிம்பிக்ஸோட வின்னரான்னு கேட்டா இல்ல. செகண்ட் பிளேஸ் நோ, தேர்டு இல்ல. 50 பேர் ஓடுன மேரத்தான்ல அவங்க 37வது பிளேஸ்ல வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் ஏன் எல்லாரும் அவங்கள பத்தி பேசினாங்க தெரியுமா? சொல்றேன். இந்த மேரத்தான் டோட்டலா வந்துட்டு 42 கிலோமீட்டர். எல்லாரும் ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 24 நிமிஷத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஜான் பெனாய்ட் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த மேரத்தானை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்த 2 நிமிஷத்துல நார்வேவை சேர்ந்த கிரீட் வெயிட்ஸ் வந்து சேர்றாங்க. அப்படியே அடுத்த 20 நிமிஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த 36 பேர் வந்து சேர்றாங்க. தூரத்துல 37வதா ஒரு உருவம் தெரியுது. சுவிட்சர்லாண்டை சேர்ந்த 39 வயசு கேப்ரியலா ஆண்டர்சன் பயங்கர டீஹைட்ரேட் ஆகி டயர்டா நடக்கவே முடியாம ஷி என்டர்ஸ் தி ஸ்டேடியம். ப்ராப்பரா ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியல, ஒரு கையெல்லாம் அசைக்கவே முடியல. பார்த்தாலே தெரியுது அவங்களால சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஹெல்ப்புக்கு வர்றாங்க. பட் ஷீ செட் நோ. ஏன்னா அவங்களுக்கு இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் அதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறக்கே கஷ்டப்படுறாங்க. வீடியோஸ்லேயே நீங்கள் வந்துட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். பட் அவங்க முயற்சியை கைவிடாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, பிரிக் பை பிரிக்காக நடக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ மொத்த ஆடியன்ஸும் கத்துறாங்க. பெண்கள் வந்துட்டு வீக்கு, ஃப்ரெஜைல், மேரத்தான் ஓட முடியாதுன்னு பேசினவங்களாம் வாயடைச்சு பார்க்குறாங்க. 2.48வது நிமிஷத்தில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு ஃபைனலி அவங்க ரேஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. 37வது பிளேஸில் ஷீ கம்ப்ளீட்டட் த ரேஸ். ஜான் கோல்டு ஜெயிச்சாங்க. பட் கேப்ரியலா மக்களோட மனசு ஜெயிச்சாங்க. இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது? இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங், இட்ஸ் அபவுட் ட்ரையிங். நம்மளால எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு ட்ரை பண்றது. உங்களால சுத்தமா முடியலனாலும், உங்களை சுத்தி இருக்கவங்க வந்துட்டு உங்களால முடியாதுன்னு சொன்னாலும், உங்க பாடியை வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும், நீங்க மனசுல நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் டு இட். யூனிவர்ஸ் லவ்ஸ் ஸ்டபர்ன் ஹார்ட்ஸ்.